ஹலோ நண்பா, வெல்கம் டு ஒரு சேனல். நீங்க நம்ம சேனல்ல Xiaomi 14C Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 40,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஐசிசி கார்டுக்கு 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட், நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ற மொபைலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட். இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுல எம்ஐயோட டெடிகேட்டரா T1 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த T1 சிப்செட் என்ன செய்யும்னா, உங்களுக்கு ஒரு லிஃப்ட்ல போறீங்க, ஒரு சப்வேக்குள்ள போறீங்க, இல்ல ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு வைஃபை கவரேஜ் கட் அவுட் பண்ணாம, நெட்வொர்க் கவரேஜ் கட் அவுட் பண்ணாம, ஒரு எக்ஸ்டர்னலா உங்களுக்கு லாகிங் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இந்த T1 சிப்செட் கொடுக்கும்னு சொல்லிட்டு Xiaomi சைடுல கிளைம் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போனுக்கு 4 வருஷத்துக்கு வரைக்கும் பேட்டரி பேக்கப் கிடைக்குமா? அது மட்டும் கிடையாது, இல்ல ஸ்னாப்டிராகன் பவர்ஃபுல்லான சிப்செட் 8S Gen 3 ஓடையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேயும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் Xiaomi 14C Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மொபைல் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோல நம்ம அலைசி ஆராய்வோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த Xiaomi 14C Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/256GB வேரியன்ட் ஒரு 40,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 12/512GB வேரியன்ட் ஒரு 45,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இல்ல ஐசிசி கார்டுக்கு 3000 rupees டிஸ்கவுண்டும், அது போக உங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, ஒரு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ண போறதாக இங்க Xiaomi 14C மொபைலுக்கு நிறைய ஆஃபர்ஸோடையும் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைலை பொறுத்தளவு இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இது ஒரு சூப்பரான டூயல் டோன் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒன் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷும், இன்னொன்னு க்ளோவிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. முன்னாடி ஒரு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன். அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது ஒரு ஓவல் ஷேப்ல உங்களுக்கு நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷோடையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான கலர் வேரியன்ட்டோடையும், ஒரு அருமையான டூயல் டோன் ஃபினிஷ் டச்சர்ஸோடையும், ஒரு அருமையான டிஸ்பிளேயோடையும் இந்த வட்டம் இதோட பில்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Xiaomi 14C மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.55 இன்ச் ஒரு AMOLED 1.5K ரெசல்யூஷன்ஸ் உள்ள ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குவாட் டிபிஎஸ் டிஸ்பிளே அண்ட் 68 பில்லியன் கலர் சப்போர்ட் உள்ள ஒரு டிஸ்பிளே அண்ட் 120 சஃபர் ஸ்டேட் டவுலி விஷன் HDR10+ அண்ட் 3000 நிட் பிரைட்டரான டிஸ்பிளே வித் கார்னிங் Gorilla Glass Victor 2 ஆல இது டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டூயல் செல்ஃபி கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வித் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த டிஸ்பிளே இருக்கு. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. ஒரு 68 பில்லியன் கலர் இருக்கறனால கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் தான் தாறுமாறா இருக்கு. கலரோட அக்யூரசி சூப்பராவே இருக்கு. எந்த ஒரு HDR வீடியோ பாக்குறாகட்டும் இதோட டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிபிலிட்டி தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த போன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது வெறும் ஒரு 180 கிராம், திக்னஸ் 7.5mm thickness. Out of the box Android 14 அதுக்கு மேல HyperOS support with LPDDR5 XRAM, UFS 4.0 support. Studio speaker with high-res audio with Dolby Atmos கொண்டு வந்திருக்காங்க. 3.5 audio jack கிடையாது. இங்க Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC support, IR port and under display fingerprint sensor, cooling pumping system with 4184mm ஸ்கொயர்ல இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க 6x வாட்டர் ரெபிட்டன்ட் கோட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட Xiaomi 14Cல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 4700 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 40 மினிட்ஸ்ல 100% ஃபுல் ரீச் ஆயிரும். இதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது, ரிவர்ஸ் வயர்லிங் சார்ஜ் சப்போர்ட்டுமே கிடையாது. சோ இங்க பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு. 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. சோ இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50MP வித் OIS சப்போர்ட் 1.6 அப்பச்சர்ல. சோ லீக்காவோட ஓன் லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பிரைமரி சென்சார்ல. சோ அந்த சென்சார் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் ஹண்டர் 8 டயமெட்ரிக் சென்சார் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 50MP டெலஃபோக்கஸ் வித் 2x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம் அண்ட் 12MP அல்ட்ரா வைட் சென்சார். ஃப்ரண்ட்ல 32MP பிரைமரி சென்சார் அண்ட் 32MP அல்ட்ரா வைட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க ஹையஸ்ட் 4K 60 frames seconds வித் HDR10+ வீடியோ எடுக்கலாம், 10 பிட் வீடியோ எடுத்துக்கலாம், சினிமேட்ரிக் மோட்ல நம்மளால வீடியோ எடுக்க முடியும். சோ இந்த மொபைல் பொறுத்த இந்த லீகா லென்ஸ் வச்சு இங்க பல வித்தைகள் பண்ணிருக்காங்க. சோ பிரைமரி சென்சார் ஆகட்டும், இங்க டெலஃபோக்கஸ் ஆகட்டும் அண்ட் அல்ட்ரா வைட் சென்சார் எல்லாமே தாறுமாறான ஒரு ரிசல்ட் இருக்கு. இங்க ஹையஸ்ட் 4K எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இன்னும் ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். 10 பிட்ல வீடியோ எடுக்கிறது செமையா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இங்க சினிமேட்ரிக் மோட்ல நம்மளால வீடியோ எடுக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ இங்க ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் இதோட இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த லீக்கோட கம்பைன் பண்ணி அவங்களோட ஓன் லென்ஸோட ஆப்டிமைஸோட இங்க ஒரு தாறுமாறான ஒரு ரிசல்ட் இந்த மொபைல்ல கேமரா செக்மெண்ட்ல இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அருமையான கேமரா செக்மெண்டோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்கு இந்த Xiaomi
14CV மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு Snapdragon 8S Gen 3 ஒரு 4 மார்க்கெட்டோட 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 735 எடுத்து வந்திருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த வட்டம் இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. சோ இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அதிக பூஸ்ட் அப் பண்றதுக்காகவே இந்த சிப்செட்டை சூஸ் பண்ணிருக்காங்க இந்த மொபைலுக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த மொபைலுக்கு கூலிங் பம்பிங் சிஸ்டம் சோ கிட்டத்தட்ட 4184 mm ஸ்கொயர்ல இங்க அந்த கூலிங் சிஸ்டம் இருக்கிறனால சோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜோமி சைட்ல இருந்து இங்க கிளைம் பண்றாங்க. ஆனா இந்த போனோட ஹாப்பி ஃபீட்பேக் சூப்பராவே இருக்குங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் தட் இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுருக்கனால ஒரு தரமான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு மேஷிவான டிஸ்பிளே, நல்ல ஒரு ஸ்கிரிப்சியான சவுண்ட் அவுட்புட்டோடையும் இந்த போன் அமைஞ்சிருக்கு. சோ இந்த சிப்செட்டை பொறுத்தளவு ஒரு அருமையான ஒரு பேக்கப்போட ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸோட நம்ம என்னென்ன டாஸ்கிங் பண்றோமோ எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காத அளவுக்கு இந்த சிப்செட் இங்க நல்லாவே பிகேவ் ஆகுது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களோட ஹைப்பர் ஓஎஸ் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. சோ சிப்செட்டும் இந்த ஹைப்பர் ஓஎஸும் சேரும் போது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சிப்செட் செக்மெண்ட்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Xiaomi 14CV ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல் இந்த ஃபிளிப்கார்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைசிங் ஒரு 40,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளோட இதுக்கு பிஃபோர் வீடியோஸ்ல நம்ம பேசியிருப்போம் ஒரு 35K வந்திருந்தா ஒரு சூப்பர் ஒரு டீலா இருந்திருக்கும் நம்ம பேசியிருப்போம். பட் ஆனா இன்னைக்கு அதை காட்டில ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து போட்டு நீங்க 40K இது ஒரு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த 40K இந்த மொபைல் எடுத்தோம்னா இன்னைக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. ஆனா அந்த 40K ஒர்த்தா அப்படின்னு கேட்கும் போது பொறுத்து மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த ப்ராசஸர் செக்மெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு அடுத்து வரப்போகுது Realme GT6 வரப்போகுது. கிட்டத்தட்ட இதே ப்ராசஸரோட தான் வரப்போகுது. அண்ட் தட் இதுக்கு முன்னாடி நிறைய போன்ஸ் இதே ப்ராசஸரோட வந்திருக்கு. ஆனா இதோட பிரைசிங்கும் ஒரு 35K to 40K குள்ள தான் இருக்கு. ஆனா இது ஒரு 40K ஒரு கொண்டு வந்தது ஒரு கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனவே இருந்தாலும் உங்களுக்கு இந்த கார்டு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதோட எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா 3,000 எப்படியோ ஒரு 6,000 ரூபாய் அடியாயிரம். ஸோ நம்ம எய்ம் பண்ண மாதிரி அந்த 35K இந்த மொபைல் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நம்ம கையில இருக்கும் பட்சத்தில் எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு டீலா இருக்கும். அதை தவிர்த்து இந்த போன்ல நிறையவே ஆஃபர் பண்றாங்க. கேமராக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 10 பீட் வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். எல்லாமே ஜெசிஸ் லென்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அல்டிமேட்டா ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 4K வீடியோ எடுக்க முடியும். ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் இந்த மொபைல்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு மேஷிவான ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான டிஸ்பிளே அண்ட் பவர்ஃபுல்லான சிப்செட், ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபுல் ரவுண்ட் ஒரு ஃபுல் பேக்கேஜிங்கோடையும் இந்த போன் வடிவமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு Xiaomi 14CV அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.